சொல்லு. இவங்கெல்லாம் எப்போ கிளம்புவாங்க? தெரியல, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை இங்கேயே படுக்கையே போட்டுருவாங்களோ? சேச்சே இல்ல, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. இந்த குட்டி குரங்க பாரு, பாக்க சிரிப்பு சிரிப்பா வருது. ஆமால. எதுக்கு சிரிக்கிறீங்க? அதுவா, அது பிரவீன் ஒரு காமெடி சொன்னானா, அதுக்குதான். என்ன காமெடி? பிரவீன் சொல்லு. இப்போ இதுக்கு என்ன கோர்த்து விடுற? அது ஒண்ணு இல்ல, ஒரு நாள் அவன் ஆஸ்பத்திரியில ஊசி போடும்போது நர்ஸ் Dress அவுத்து விட்டுட்டானா, அத சொல்லி தான் சிரிச்சிட்டு இருந்தோம். ஐயோ, ஒரு ஃப்ளோல வந்துட்டு மன்னிச்சிடு. என்னடா தக்காளி மரத்துல இருக்க தக்காளி மாதிரி மூஞ்சி வச்சிருக்கே? என்கிட்ட பேசாத. அது தக்காளி மரம் இல்ல, தக்காளி செடி. பெருசா இருந்தாதான் மரம், சின்னதா இருந்தா செடி. புரிஞ்சுதா? அடேங்கப்பா, உன் மூளைய மியூசியத்துல தான் வைக்கணும். என்ன அறிவு! இதுக்கு தான் ஒழுங்கா டியூஷன் போகணும்ங்கிறது. டியூஷனுக்கு போனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படியே என்ன மாதிரி அறிவாளியும் கூட ஆகலாம். சும்மா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டா பாவம். குடும்பமா எல்லாரும் சேர்ந்து பேசுறது நல்லா ஜாலியா தான் இருக்கு. அதோட முடிச்சிடுங்க. இங்கேயே படுத்து தூங்கிட்டு காலையில போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சவுண்டா பேசிட்டேனோ? இல்ல இல்ல. அது சரி பிரவீன், நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கு? சிக்கன் சாப்பாடுன்னு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். அதான பார்த்தேன், கொஞ்ச நாள் அந்த கிழவி ஆளே காணோம். சிக்கன் சாப்பாடுன்னு ஓடி வந்துட்டா பாரு. இன்னைக்கு அவளுக்கு குழம்பு ஊத்தும்போது பாரு, குழம்புல இருக்க அவள எலும்பு அவ பிளேட்ல தான் இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் அவ சாப்பிடும்போது எலும்பு மிஞ்சாது. அப்போ இன்னைக்கு ஒரு நாய் சிக்கன் சாப்பிடுற காட்சி இருக்குன்னு சொல்லு. இவன் என்னடா மனநல பாதிக்கப்பட்டவனா இருப்பானோ? பாவம் தனியா விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி இல்ல லூசி, சின்ன பிள்ளைங்க இப்படிதான் விளையாடுவாங்க. ஓ அப்படியா? டேய் குரங்கு, என்னடா குரங்கு உருமுது? சரி சரி, ஒண்ணு இல்ல, உட்காரு. எம்மா, இந்த வயசுல இந்த கோவப்படுற? அட, ஓடுறத பாரு. டேய், அவ அக்கா எல்லாமே பார்த்துட்டு இருக்காடா. அது எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். டேய் நில்லுடா. எங்க ஓடுற? நண்டு மாதிரி இருந்துகிட்டு நல்லா எண்ணெய் சட்டில போட்டு உன்னை பொரிச்சு எடுத்துருவேன். டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன நின்னுட்டா? அங்க எதுக்கு போறான்? என்ன மக்களே? ஆமா, இப்ப எதுக்கு ஊள விடுறான்? நீ அடிச்சிட்டியா? அட பாவிங்களா, நான் இப்ப அவனை அடிச்சேன். வா மக்களே வா. ஐயோ, என்ன மாதிரி நடிப்பு நடிக்கா? என்னாச்சுமா? சரி, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. இவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம் போல. நீதான் என் தம்பி அடிச்ச. என்னது? இல்ல, எனக்கு புரியல. குடுகுடுன்னு அங்கங்கேயும் ஓடிட்டு இருந்தது உன் தம்பி. நான் என்ன பண்ணேன்? நீதான் பண்ண. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு அல்றா? டேய் டேய், அவளை ஏதாச்சும் சமாதானப்படுத்துடா. ஏன் பிரியா அல்ற? பசிக்குது. சரி, எல்லாரும் சாப்பிடுவோமா? இல்லம்மா, கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுவோம், வயிறு ஃபுல்லா இருக்கு. நேர ஆயிட்டுல, பிள்ளைகளுக்குலாம் பசிக்கும்ல. ஆமா ஆமா. அதெல்லாம் பசி எடுக்காது, இப்பதானே ஜூஸ் குடிச்சிருக்கோம். யாரையா இவரு? நல்லா அண்டா நிறைய ஜூஸ் குடிச்சிட்டு பேத்த மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு ஒரு சொட்டு ஜூஸ் கிடைக்கல தெரியுமா? என்னாச்சு இவனுக்கு? முக்குறான். நாத்தம் தாங்க முடியல. ஒருவேளை அவனாதான் இருக்குமோ? ஷை, எம்மா தம்பிக்கு வருதான். என்ன தடி? ஐயாவே மூஞ்சி சரியில்லையே. தம்பி வா, கழுவிட்டு வருவோம். எப்பா, இந்த விஷவாயு தாக்கத்துல எனக்கு மயக்கமே வந்துட்டு பிரவீன். வீட்டை நாரடிக்கிறதுக்குனே வந்திருக்காவே. சரி வாங்க சாப்பிடுவோமா? சரி, நான் போட்டு வைக்கிறேன். இருங்க, நானும் வரேன். அப்பாடா, ஒரு வழியே சாப்பாடு போட போறாங்க. அம்மா போ போ. நீ ஏன்டா இன்னும் மூக்க பிடிச்சிட்டு இருக்க? நாத்தடிக்கல. அவன் குசி விட்டு அடுத்த குசியை விட்டுட்டான். அந்த குசியை விட்டு இப்ப 3 நிமிஷம் ஆகுது. ஆமா, போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, சாப்பிடுவாங்க. வரேன் வரேன். பாத்தியா பிரவீன், சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவர் பந்திக்கு முத ஆளா போறாரு. ஆமா, இந்த கிழவி எங்க போகுது? வேற என்ன, வீட்டுக்கு போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வரவா இருக்கும். வா, நம்ம அதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். நம்மளும் போவோம். இவரு என்ன அனாதையா உட்கார்ந்திருக்காரு? கூப்பிடுவோமா இல்ல வேண்டாமா? வேண்டாம், நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு? சரி கூப்பிடுவோம். சித்தப்பா சாப்பிட வரலையா? சாப்பாடு இங்க எடுத்துட்டு வர மாட்டாங்களோ? சித்தம்